ஈர்ப்பு விதியை கற்றுக்க முயற்சி பண்ணுறவங்க இல்லை என்கிட்ட பயிற்சிக்காக வர்றவங்க அதிகம் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி எனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா? பிரச்சனை அப்படின்னா எனக்கு வந்து உடல்நலம் சார்ந்த ஒரு சிக்கல் இருக்குது, அதை இந்த பயிற்சியில் சரி பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. அடுத்தது உறவு சார்ந்த பிரச்சனைகள், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ். அதையும் தாண்டி அதிகமாக கேட்குறது, எனக்கு ஒரு டெப்ட் இருக்குது, அந்த கடனை நான் வந்து தீர்க்கணும், அது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதை இந்த பயிற்சியில் எப்படி பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது, ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது நம்ம ஈர்க்க நினைக்கிற விஷயங்களுக்கு பயன்படுத்துறது. இது ஒரு ஹீலிங்கான பயிற்சியே கிடையாது. அதாவது ஒரு பிரச்சனையை சரி செய்யறதுக்காக இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா, முதல் நிலையில் சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் சொல்லணும்னா நான் வேண்டாம், இதை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தாதீங்கன்னு சொல்வேன். ஒருவேளை ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி எனக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளமை ஹீல் பண்ணணும்னா என்ன ஈர்ப்பு விதி பயிற்சியை பயன்படுத்தலாம், இதுக்கு பின்னாடி இருக்க பேசிக் சயின்ஸ் என்ன, இதை தான் வந்து இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். எண்ணம் சார்ந்த மாற்றங்களை கொண்டு வரோம் அப்படிங்கிறப்போ எல்லா பயிற்சியும் ஒன்று தானே. அது என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் வேறு, ஹீலிங் வேறு. எண்ணத்தில் ஒரு விஷயத்தை சரி பண்ணணும்னா எல்லாமே பயன்படுத்தலாம் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு விதமான பயிற்சிகள் இருக்குது. ஈர்ப்பு விதியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில தேவைகளுக்கு ஒரு சில விஷயங்களை பயன்படுத்த முடியாது. இது முடியாது அப்படின்னா அந்த பயிற்சி வேண்டான்னு சொல்லலை. நம்ம எண்ணம் சார்ந்ததுன்னு பேசுகிறோம்ல, அப்போது நம்ம எதை ஏற்றுக்க முடியும், நமக்குள்ள அந்த ஒரு தேவை இல்லை ஒரு பிரச்சனை, இதுக்கான வித்தியாசத்தை எப்படி கான்ஷியஸ் புரிஞ்சு வச்சுருக்கோம், இதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஹீலிங்க்கு நிறைய வழிகள் இருக்குது. இப்போ நம்ம எண்ணம் சார்ந்த இல்லை எனர்ஜி சார்ந்த பயிற்சிகள்னு பார்க்கும்போது ப்ரானிக் ஹீலிங் இருக்குது, ரேக்கி இருக்குது. இன்னும் டீப்பாக போனோம்னா ஆயுர்வேதிக்கில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஈவன் கவுன்சிலிங் கூட ஒரு கைண்ட் ஆஃப் ஹீலிங் ப்ராசஸ் தான். ஸோ அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் பயன்படுத்தணுமான தேவையில்லை. ஏன்னா அதுக்கு டிரெக்டாக ஒரு சொல்யூஷன் இருக்கும்போது நான் ஏன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு காம்ப்ளிகேட்டடாக ப்ராசஸ் எடுக்கணும் அப்படின்றது தான். ஈர்ப்பு விதியில் ஒரு வேளை இப்போ நீங்கள் இது வரைக்கும் பயிற்சி எடுத்துருக்கிறீங்க, யாரோ வேற ஒரு குருக்கிட்டேயோ ஒரு சேனல்லையோ போய் நீங்கள் வந்து ஈர்ப்பு விதியை கற்றுருக்கீங்க, அவங்க வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஈர்ப்பு விதியை பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்கன்னா என்ன மாதிரி பயிற்சி உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒரு சில பயிற்சிகள் பண்ணலாம், அதுதான் கொடுத்தாங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. காரணம் என்னென்னா, ஈர்ப்பு விதின்றது என்ன, ஒரு சிந்தனை இருக்குது. இப்போ ஒரு சிந்தனையை வச்சுருக்கேன், இந்த சிந்தனையை நான் என் கான்ஷியஸ்க்கு சொல்லி கொடுக்க என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இதை சார்ந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம சென்சஸ், அதாவது கேட்குறது, பார்க்குறது, உணர்தன் மூலமாக நம்ம ஈர்க்கிறோம். இல்லை அதை அந்த இடத்துக்கு போகிறோம், அதை பார்க்குறோம், உணர்கிறோம். அப்போ இந்த சிந்தனைக்கான ஒரிஜினல் ரியாலிட்டி இருக்கும் இல்லையா, அதை நம்ம சுற்றி உருவாக்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் ஈர்ப்பு விதின்றது. இப்போது இதில் ஹீலிங்னு வரும்போது, இல்லை ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணு வரும்போது, வியாதி, என்ன வியாதி இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு உடலில் லெட்ஸே ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, இல்லை எனக்கு வந்து அதீத தலைவலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஈஸியானது வச்சு. இப்போது இதை வந்து ஈர்ப்பு விதியில் வச்சிங்கன்னா என்ன ஆகும், இப்போது இங்கே என்ன இருக்குது, தலைவலி இருக்குது. நீங்கள் என்ன எழுத முடியும், இல்லை என்ன ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னா, எனக்கு வந்து தலைவலி சரியாயிடுச்சு, சரியாகணும் அப்படின்றத திரும்ப திரும்ப யோசிக்கிறீங்களோ, இல்லை பயிற்சியாக பண்ணுறீங்களோ, இல்லை என்ன நீங்கள் அடுத்தவங்க கற்றுக் கொடுத்தாங்களோ அதை யோசிச்சுக்கோங்க. இப்போது எண்ணங்கள் வாழ்க்கையாகவும் நம்ம சிந்தனை வாழ்க்கையாகுன்றதை சொல்கிறோம். இந்த சிந்தனையில் என்ன இருக்குது அதிகமாக, நான் வியாதியை பற்றியே தான் பேசுகிறேன், அந்த வியாதியை குறிப்பிடுறேன். அப்போ அந்த வியாதியை என்ன பண்ணுறேன்னா எனக்குள்ளே நிறையா விதைக்கிறேன். அதீதமாக என் வியாதியை பற்றி நான் பேசுகிறதுக்கான இல்லை சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிதுன்னா, இப்போ இந்த சென்சஸ் என்ன பண்ணும், இந்த இடத்துல கேட்குறது தலைவலி பிரச்சனை, வயிறு வலி பிரச்சனை. அப்போது இதை சுற்றி இருக்கிற எண்ணங்கள் எப்படி இருக்கும், இதனால் என்னெல்லாம் இன்னும் பாதிப்பு ஏற்படும், இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னால் நடந்திருக்கு, அப்போ இந்த பிரச்சனை வந்தால் நான் என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப அந்த சிந்தனைக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஈர்ப்பு விதின்றது நமக்கு தேவை ஈர்க்க மட்டும்தான். வியாதி எனக்கு வேண்டாம், கடன் எனக்கு வேண்டாம், உறவு பிரச்சனைகள் எனக்கு வேண்டாம். அப்படி இருக்கிறப்போ வேண்டாத விஷயத்தை ஈர்ப்பு விதியில் கொண்டு ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது அந்த விதிக்கான ஒரு முறை கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஈர்க்க நினைக்கிற விஷயங்களை ஈர்ப்பு விதிக்குள்ளே கொண்டு வாங்க. தவிர்க்கணும், எனக்கு வேணாம் அப்படின்ற விஷயங்களை அதுக்குண்டான பயிற்சிகள் நிறையா இருக்குது. இந்த ஹோப்போனோபோனோ சொல்கிறாங்க, அதாவது ஹீல் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் சொல்கிறாங்க. அதில் எனக்கு அந்த அளவுக்கான ஒரு அறிவு கிடையாது, நீங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. ப்ரானிக் ஹீலிங் இருக்குது, ரேக்கி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய தேவைக்கு இல்லை பிரச்சனைக்கு வந்து ஒரு வழியாக இருக்கும்னா அதை பயன்படுத்துங்க. ஈர்ப்பு விதி பயிற்சியில் கொண்டு வந்து நம்ம தேவை ஈர்க்கிறதுக்கான விஷயங்களை மட்டும் வச்சுக்கோங்க. சரி, ஓகே, இப்போ நான் வந்து இந்த ப்ராக்டிஸை யூஸ் பண்ணணும், இல்லை இதில் ஏதாவது முறைகள் இருக்கா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அஃபர்மேஷன் கேட்கலாம். அஃபர்மேஷன் என்ன பண்ணும், ஒரு வியாதியை குறிப்பிட்டு பேசுமானா இல்லை. இப்போ உடல் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல என் உடல் நலம் எப்படி இருக்குது, எனக்கு எதெல்லாம் என் உடலில் சரியாக நடந்துக்கிட்டு இருக்குது, என்னோடய உடல் அமைப்பு வச்சுட்டு என்னெல்லாம் வேலை செய்ய முடியுது, என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறனால எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன, இந்த மாதிரி தான் அதிகம் அஃபர்மேஷனில் பேசுவோம். எப்பவுமே இந்த பிரச்சனையை பேச மாட்டோம். அப்போது இந்த இடத்துல அந்த வியாதியை தொடாத முறையில் இருக்கிற ஒரு பயிற்சி அப்படின்னா இந்த அஃபர்மேஷன் சொல்லலாம்.
நான் நன்றி எழுதுறேன். நன்றி எழுதும்போது நம்ம அந்த வியாதியை குறிப்பிடாமல் இருக்கிற நல்ல விஷயங்களை மென்ஷன் பண்ணி பேசலாம். இந்த மாதிரி வேணால் பயிற்சியை அதை தாண்டி அதை தொடாமல் யூஸ் பண்ணலாமே தவிர, எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை சால்வ் ஆகிடுச்சுனோ, எனக்கு இருக்கிற உறவு பிரச்சனையை மையப்படுத்தியோ நான் பயிற்சிகள் செஞ்சேன் அப்படின்னா அது இன்னும் அதிகமாக வேணால் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த முறைகளை பயன்படுத்துறது வந்து லாங் டேர்ம் சொல்யூஷன் கிடையாது. இப்போ அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னா, அப்போ எனக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா அதை நான் ஹீல் பண்ணாமல் ஈர்ப்பு விதியை பயன்படுத்த முடியாதா? இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு கடன் இருக்குது, ஆனால் எனக்கு வேறு ஆசைகள் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் பொதுவாக சொல்கிற வழி என்ன நீங்கள் சொல்கிறேன். எப்போவுமே பிரச்சனைன்றது இந்த மையத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சென்ட்ரல் பாயிண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கு இதுதான் கோல் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது உங்களுடைய சிந்தனை இதை யோசிக்கும் போது இங்கிருந்து இதுக்குள்ளே இருக்கிற அந்த செயல்பாடுகள், சிந்தனைகள், அதை பற்றின பெயின் இல்லை ஆக்ஷன் இது மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை இந்த கடைசியில் இருக்கிற இந்த இலக்கை நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்க, இதுக்குண்டான முயற்சிகளை செய்ய ஆரம்பிச்சிங்க, என்ன ஆகும்? இந்த வியாதியை தாண்டுவீங்க, இந்த பிரச்சனையை தாண்டுவீங்க, இந்த தடையை தாண்டுவீங்க. ஆனால் இதை தாண்டுறன்ற ஃபீல் இருக்காது. பிகாஸ் உங்கள் ஃபோக்கஸ் எல்லாமே மேலே ஏறி உங்களோட தேவையை கவனிச்சிட்ருக்கும். அப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒரு வியாதி இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருக்குது, இல்லை வந்து கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை தாண்டி லைஃப்பில் வேறு என்ன விஷயங்கள் இருக்குது, அதை தாண்டி எங்கே போக நினைக்கிறீங்க? சார் சால்வ் பண்ணுன்றீங்கல்ல, சால்வ் பண்ணிட்டு எங்கேயோ போக போகிறீங்க. கரெக்டாக? அப்போ எதை நோக்கி போகிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ இருக்குது, மேபி மேரேஜ் ஆக மாட்டேங்குது, இல்லை வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறமா ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இதை ஏன் சரி பண்ண நினைக்கிறீங்கன்னா, யூ வாண்ட் டு லிவ் பீஸ்ஃபுல்லி, சந்தோஷமான வாழ்க்கை வேணும், இதை நான் சரி பண்ணால் தான் என்னால் வந்து ஒரு பிஸ்னஸ் ஒழுங்காக பண்ண முடியும், பணம் சம்பாதிக்க ஒழுங்காக பண்ண முடியும். அப்படிங்கிறப்போ இதை சரி பண்ண வேண்டாம், அட்ரஸ் பண்ண வேணாம்னு சொல்லலை. உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து என்ன தேவை இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஹாப்பினஸ் கிடைக்கும், இந்த ரிலேஷன்ஷிப்பை தாண்டி எனக்கு லைஃப்பில் வேறு என்ன விஷயங்கள் இருக்கோ அது மேலே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இதை ஹீல் பண்ண ட்ரை பண்ணாமல் இதுக்கான பேசிக் ப்ராக்டிசஸ் நான் சொன்ன மாதிரி அஃபர்மேஷனோ இல்லை அதை சாராத அதில் நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி கான்ஷியஸ்க்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்போ இதை தாண்டி போயிடுவீங்க. கடன் அதிகம் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1,00,000 கடன் இருக்குது, இதுதான் என் லைஃப்பில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் கடன் மேலே இருக்கும்போது இந்த 1,00,000 இருக்கிற சிந்தனைகள் தான் உங்களுக்கு வரும். ஆனால் உங்கள் பொட்டன்ஷியல் என்னவாக இருக்கும்? அதுக்கு மேலேயும் சம்பாதிக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கலாம். இன்னொன்று என்னென்னா, கடன் தான் லைஃப் எண்டு மாதிரி யோசிக்கும், இதை முடிச்சுட்டா லைஃப்பில் சரியாக. உண்மை இல்லையே, இதை தாண்டி தான் வாழ்க்கையை ஆரம்பிக்குது. இங்கே நீங்கள் -1 இருக்கீங்க, கடனை நீங்கள் நெருங்கி இதை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ப்ளஸ் ஆக மாட்டீங்க, 0 தான் ஆவீங்க. அதாவது கடன் இருக்குது, கடனை சால்வ் பண்ணுறீங்க, அதை தாண்டி போனால் தானே ப்ளஸ் ஆவீங்க. இப்போ வரைக்கும் ஈவன் தானே. அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், எப்பவுமே சால்வ் பண்ணுறதுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் தேவையில்லை. மேனிஃபெஸ்டேஷன்றது தனக்கான தேவை ஈர்க்கிறதுக்கு, இங்கே இருக்கிற விஷயத்தை ஈர்க்கிறதுக்கு. அப்போது உங்களுக்கு பிடிச்ச அந்த வீடு, இல்லை உங்களுக்கு பிடிச்ச அந்த மெட்டீரியல், இல்லை அந்த பணத்தை சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வளர்ந்து போய் எதுவும் அடைய போகிறீங்க இல்லையா, அந்த தேவையை ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை கடக்கிறது ஈஸி. இது ஒரு பெரிய சுவராகவோ ஒரு தடையாகவோ அவங்க முன்னாடி நிற்காது. ஸோ தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது, நமக்கு ஏற்படுற தடைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் போகாதீங்க. இது எனக்கு மேபி சொல்ல ஈஸியாக இருக்கலாம், இதை புரிஞ்சுக்கிட்டதுனால. இந்த பயிற்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்குமே இதெல்லாம் தெரியும். ஆனால் ஒரு காமன் மேனாக நீங்கள் இப்போ தான் உள்ளே வரீங்க, இதை பற்றிலாம் தெரியாமல் உள்ளே வரீங்க, இல்லை உங்களுக்கு இன்றைக்கி சூழலில் அந்த ஹெல்த் இஷ்யூ பெரிய பெயின்ஃபுல்லாகவோ பயமாகவோ இருக்குது, இல்லை அந்த உறவு பிரச்சனை ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் பயமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களால் ஏற்றுக்க முடியாது. அது அக்செப்டபிள் தான். ஆனால் டைம் எடுத்துக்கோங்க. எப்போவுமே நமக்கு ஒரு பிரச்சனையை கடந்து போகிறதுக்கு அதுக்கான ப்ரிப்பரேஷன் நம்ம மைண்டில் நடக்கும்ல, அதுக்கான ஒரு டைம் எடுக்கும்ல, அதுக்கான பயிற்சிகள் பேசிக் ப்ராக்டிசஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணினா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். எனி கோல், எனி மேனிஃபெஸ்டேஷனுக்கு பேசிக் சேம் தான். அங்கிருந்து தாண்டி வரும்போதே இது உங்கள் வாழ்க்கையில் தடை இல்லைனோ, இதை நீங்கள் சுலபமாக சால்வ் பண்ண முடியுன்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அல்டிமேட் கோல்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது, இப்போ நம்ம சொல்கிற இந்த ஹீலிங்காக இந்த பயிற்சியை பயன்படுத்தாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, பயன்படுத்தாமையே இதை ஹீல் பண்ணிட்டு போயிடுவீங்க. முக்கால்வாசி பிரச்சனைகள் ஏன் வருது அப்படின்னா, அந்த வியாதியை பற்றியோ கடனை பற்றியோ அந்த உறவு பிரச்சனையை பற்றியோ அதிகம் யோசிக்கிறது, அதிகம் படிக்கிறது, அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது, இதனால தான் இந்த வியாதியோ பிரச்சனையோ வருது. முதல்ல நமக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுனாவே, அதை நம்ம கோ த்ரூ பண்ணுறோம், அது எனக்குள்ளே வலி ஏற்படுத்துனாவே நம்ம ஏதோ தப்பான ரொட்டீன்லேயோ தப்பான சர்க்கிள்லேயோ இருக்கும்னு தான் அர்த்தம். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சியில் இதுக்கான முறையான அந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, நிறையா ப்ராக்டிசஸ் இருக்குது. அதுவே நீங்கள் அந்த பயிற்சியை பண்ண நமக்கு இருக்கிற தடைகளை பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடும். அப்படிங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு ஈர்ப்பு விதி அப்ரோச் பண்ணி வரும்போது பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக வரேன் அப்படின்னு வராதிங்க. அதை தாண்டி ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது, அதை நான் எடுக்க வரேன், அதை நான் அடைய வரேன்னு சொல்லும் போதே கான்ஷியஸ் வந்து இதுக்கான சூழலை சரி செய்ய ஆரம்பிச்சிடும். அதை தாண்டி கண்டிப்பாக நிறைய ஹீலிங்கான ப்ராக்டிசஸ் இருக்குது. அது மேலே நம்பிக்கையும் அதை சார்ந்த புரிதலும் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இதில் நான் ஹீலிங் பண்ண முடியும் அப்படின்னா அஃபர்மேஷன் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். உறவு பிரச்சனைகளுக்கு இன்னொரு ப்ராக்டிஸ் இருக்குது, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதை நான் ஷேர் பண்ணுறேன். மற்றபடி நான் வந்து 55x5 எழுத போகிறேன், ஸ்கிரிப்டிங் பண்ண போகிறேன், விசுவலைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி பிரச்சனைகளுக்கு இந்த பயிற்சியை பயன்படுத்தாதீங்க. அது நிறையா இன்னும் அதிக பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது.